சோத்திரம் ஆண்டவரப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் தகப்பனே. வல்லவர் நல்லவர் அன்புள்ளவர் இறக்கத்தின் தெய்வம் ஏலிகளின் ராஜா என்றும் இருப்பவரையும் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மையப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளை கொடுத்திருப்பா உமக்கு சோத்திரம். அப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. உம்மால் எல்லாமே கூடும் தகப்பனே. அப்பா, மத்தியில் சொல்றது போல விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரமா இருக்கிறேன் நீங்கள். அப்பா, எங்கள் இதயங்கள் ஆழத்தை அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. எங்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அப்பா, உங்களுடைய பரலோக ராஜ்யத்தை எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறீங்க. 1000 வருஷம் அரசாட்சியை நாங்கள் பார்க்கணுன்னாக்கா இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களை நாங்கள் உண்மையாக உத்தமனாகவும் பரிசுத்தமாக நாங்கள் வாழ்றதுக்கு முடிய ஆவி தாங்க. இந்த உலகத்தில் அநேக விஷயங்கள் இருக்கு தகப்பனே. அழிவுக்குரிய விஷயங்கள் அநேகம் இருக்குது. பரிசுத்தமாக ஆகணும்னாக்கா உங்களுடைய வார்த்தையை மாற்றம் தான் தகப்பனே எங்களை பரிசுத்தமாக்கும். இந்த உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து நாங்கள் ஓடிக்கொண்டு இருந்தாக்கா உங்களுடைய பரம அழைப்பை நாங்கள் மறந்து விடுவோம் சாமி, விட்டு விடுவோம்ப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஒரு தடவை பார்த்துட்டாக்கா அதையே நோக்கி பார்த்து கொண்டு வான்றீங்க தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகளையும் வசனத்தையும் நாங்கள் கேட்டு உங்களுடைய வழியில் நாங்கள் நடந்து உமக்கு நாங்கள் கண்ணி கொடுக்குற பிள்ளைகளாக வாழ்றதுக்கு ஒரு விஷயங்க தகப்பனே. அப்பா, பரலோகத்தின் தேவனே உமக்கு சோத்திரம் தகனம், பரிசுத்தரே உமக்கு சோத்திரம், பரமபிதாவே உமக்கு சோத்திரம். நாங்கள் உண்மை காணல தகப்பனே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க, எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு கண்ணுக்கும் காணக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறேன் தகப்பனே. உமக்கு சோத்திரம் தகப்பனே. நீங்க ஒளியா இருக்கிறீங்க தகப்பனே. எங்களை நீங்க ஒளியின் மக்களா மாறுன்னு சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. கொடான கொடு சோத்திரம் அப்பா. நம்ம துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் நாவுகளை திறந்து ஜெபிக்கிறதுக்கு ஜெப ஆவியை எங்களுக்கு ஊட்டணும் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கணும் தகப்பனே. உண்மை துதிக்கணும்ப்பா. உண்மை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை நினைத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் சாமி. அப்பா, இந்த பூக்களை பாருங்க, இன்னைக்கு இருந்து நாளைக்கு போற அழிஞ்சு போற பூக்களுக்கே தேவன் அப்பேற்பட்ட வண்ணங்கள் அழைத்திருக்கிறார். அவருடைய செயலில் இருக்கிற உங்களை விட்டுவிடுவாரா என்று இருக்கிற வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் தகப்பனே. வானத்து பறவைகளை பாருங்க, அது அறுக்கிறதும் இல்லை விதைக்கிறதும் இல்லை, அதுக்கே உங்களுடைய பரமபிதா உணவு கொடுக்கிறார். உங்களை விட்டு விடுவாரா என்ற வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் சாமி. அப்பா, இதோ ஒரு மரம் எப்படியாப்பட்டதுன்றது நீங்களா அறியுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் மரத்துடைய கிளைகளையும் இலைகளையும் பார்க்கணும் சாமி. அந்த மரத்தில் இருக்கிற வேர்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. அது எவ்வளோ பலமாக இருக்குது, எந்த இடத்துல பிடிச்சு கொண்டிருக்குதுன்றது நாங்கள் அறியாது இருக்கிறோம் தகப்பனே. நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீங்க சாமி. அப்பா, உங்களுடைய சத்தியத்தின் வழியில் நாங்கள் நடந்து உமக்கு சாட்சி கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களை பரிசுத்தமாக்குங்க. உங்கள் பரம அழிப்புக்கு எங்களை பங்குள்ள மக்களாக நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீங்க. அதை நாங்கள் கடைப்பிடித்து கொண்டு உங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வரும்போது பள்ளங்களெல்லாம் லெவலாகிடுன்றது நான் பார்க்கறோம்ப்பா. மேடு பள்ளம் இருக்காது. அப்போ அந்த காலத்தில் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்குவாங்கிறத நாங்கள் உணர்கிறோம் சாமி. அப்பா, எங்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டா நீங்கள் எங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்கிறீங்க தகப்பனே. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்பா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை சுத்தப்படுத்தியதுக்காக சொன்ன தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் அநேக மக்களுக்கு என்ன நடக்குது, என்ன ஆகி கொண்டிருக்குதுன்றது ஒன்றும் புரியல தகப்பனே. ஆனால் உங்களுடைய நேசகுமாரன் வருகை ரொம்ப சமயமாக இருக்குதுன்றது நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. அநேக மக்கள் அந்த உணர்வில்லாத இருளடைஞ்சு போயிருக்கிறாங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்துக்கு உங்களுடைய ஆவியை கொடுங்க தகப்பனே. இந்த பகுதியில் நாங்கள் வாழவும் வளரும் உதவி செய்யுங்க.
கொடான கொடி சோத்தின் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மேம்படுத்துகிறோம்ப்பா. பலப்படுத்துங்க தகப்பனே. அநேக மக்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருக்கும் உடல் சுகத்தை கொடுங்க, உடல் பலத்தை கொடுங்க. அநேக மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அநேக துக்கத்தில், வேதனையில், கவலையில், கண்ணீரில் இருக்கிறாங்க தகப்பனே. கண்ணீரை துடைக்கிற தேவன் நீங்கள் ஒருவர் தான் சாமி. ஒவ்வொருடைய கண்ணீர் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நீங்கள் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த மரித்து போயிருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்கள் ஒப்புக்கொள்கிறோம். மரித்து போனவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதப்பா. நீங்கள் இந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சந்திங்க சாமி. நமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. மனுஷனும் முகத்தை பார்க்குறான், நீங்கள் இதயத்தை பார்க்குற தெய்வமாக இருக்கிறீங்க. ஒவ்வொரு இதயத்தையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. சமாதானத்தை கொடுங்க, உங்களுடைய ஆவியை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலையும் உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய கிருபையை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் போது உங்களுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேலும் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இது எங்களால் கூடாத தகப்பனே, இது உம்மால் கூடும். நீங்கள் எங்களோடு கூட இருந்தால் கூடும் தகப்பனே. இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்கிறதுக்கு உங்களுடைய ஆவி தாங்க, பலம் தாங்க, சமாதானத்தை தாங்க. சாந்த குணத்தோடு நாங்கள் இருக்கிறதுக்கு உங்களுடைய சாந்தத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் துதிக்கணும், உண்மை செபிக்கணும் தகப்பனே, உண்மை ஆராதிக்கணும் சாமி. நமக்கு நன்றி தகப்பனே. என் சபை மக்கள், சபை மூப்பர்கள், என் பங்கின் மக்கள், பகுதி மக்கள், திக்கெட்ட பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், முதியவர்கள் ஒவ்வொரு கரங்களுக்கும் ஒவ்வொருக்கு சமாதானத்தை சந்தோஷத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நீங்கள் வழிநடத்துங்க சாமி. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சிகரும் முடிக்குமாறும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.